வெல்கம் டு சக்தி ஃபார்ம் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு அண்ணனோட கட்டுத்தரைக்கு வீடு எடுக்க வந்திருக்கோம். அண்ணா அவரோட பேர், ஃபார்ம் எங்கே இருக்குது எல்லாமே சொல்லுவார். அண்ணா வணக்கம், நான் என் பேர் கிஷோர். நம்ம கொடுமுடி கொம்மனைப்பூரில் ஃபார்ம் வச்சுருக்கோம். ஓகேங்கண்ணா. எத்தனை வருஷமாக இந்த சேவல் தொழிலில் இருக்கீங்கண்ணா? ஆனால் 6 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கும். 6 ஃபீல்டில் இருக்குங்கண்ணா. இப்போ 6 வருஷமாக சேவல் வளர்த்துறேன்னு சொல்கிறீங்கண்ணா. எப்படிங்கண்ணா ஆரம்பிச்சிங்க? எத்தனை சேவலில் ஆரம்பிச்சிங்க? எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? என்னோட ஃப்ரெண்டு மூலியமாக தான் இது ஆரம்பிச்சதுங்க. அவர் இப்போ வந்து கவர்மெண்ட் ஜாப்ல உத்தியோகத்தில் இருக்காரு. அவர் இப்போ இல்லை, அவர் டியூட்டிக்கு போயிட்டாரு. அவர் மூலியமாக தான் இது நம்ம ஆரம்பித்தோம். நம்ம தாத்தா காலத்துலேருந்து இருக்கு. ஆனால் வந்து நம்ம தொழில்னு ஆரம்பிச்சது வந்து ஃப்ரெண்டு மூலியமாக தான் ஆரம்பிச்சது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக 2 பேர் யார் யாருன்னா சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க? என் ஃப்ரெண்டு இப்போ அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேடின்றது வந்து கிஷோர் தீபக். கிஷோர் தீபக் தான் கேடி சேவல், கேடி ஃபார்ம்ஸ். ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம கிட்ட வந்து என்னென்ன பண்ணிருக்கீங்க, என்னென்ன ரகம்னா பண்ணிட்டு இருக்கீங்க சேவல்? ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை ஃபிளேர் வித் வைப்ரேஷன்ல தான் வச்சு பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா. ஓகேங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் தான் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்கண்ணா. கலர் என்ன நிறங்கண்ணா வச்சிருக்கீங்க? செங்கருப்பு, மயில், வல்று, கீரி, மசாலா செங்கருப்பு ஃபேமஸ். அப்புறம் நம்ம செட் பண்ணுவோம். இப்போ ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து சிக் சேல் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து 5 மாச ஸ்டேஜில் சேல் பண்ணுறாங்க, அப்புறம் ஒரு சில பேர் பட்டாவா சேல் பண்ணுறாங்கண்ணா. நீங்கள் எந்த மாதிரிங்கண்ணா சேல் பண்ணுறது? நம்ம வந்து ரெடி கண்டிஷனில் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா. தயார் நிலையில் இருக்கிற சார் பட்டாவா தான் கொடுத்துட்டு இருக்கோம். தயார் நிலையில் கொடுக்குறீங்க. அதாவது ப்ரீடிங் பண்ணுறதுக்கு மற்ற பர்பஸ்க்கு எதுக்கு தேவையோ தயாராக இருக்கும். ஸ்டார்டிங் 3 kgலேருந்து 5 kg வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். வெயிட் இருக்குங்கண்ணா. ரேட் என்னங்கண்ணா? பிரதர் நம்ம ஸ்டார்டிங் 5,000 15,000 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம கிட்ட வந்து 5,000 15,000 வரைக்கும் இருக்கு. இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கோழி முட்டையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இன்குபேட்டரில் வைப்பாங்கண்ணா, எல்லாம் கோழியில் அடை வைப்பாங்க. நம்ம எந்த மாதிரிங்கண்ணா பண்ணுறோம்? கோழியில் தான் அடை வச்சுட்டு இருக்கோம். கோழியில் அடை. இப்போ வந்து நம்ம ஃபார்மில் சிக் பெருசாகி கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அதுக்கப்புறம் வெளியே கொண்டு போய் விடுவீங்களா, இல்லை இங்கே பார்த்துப்பீங்களா? மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபார்ம்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னா நம்மளால எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் வெளியே கொண்டு போய் விட்டு பட்டா கண்டிஷன் இருக்கப்ப அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து நம்ம எல்லாருமே அந்த பிஸ்னஸ் மாடலில் தாங்கண்ணா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் ஆகும், நமக்கு ஒரு பிஸ்னஸ் ஆகும். ஓகேங்கண்ணா. நம்மகிட்ட மேக்ஸிமம் என்னென்ன வெயிட்லிங்னா இருக்குது சேவல்? ஆனால் அதான் 3 kgலேருந்து 5 kg வரைக்கும். ப்ரீடர்லாம் எந்த வெயிட்லிங்னா வச்சிருக்கீங்க? 5 kg தான். 5 kg தான். 4.5 kgக்கு மேலே தான் ப்ரீடரே நம்மகிட்ட இருக்கிறதுங்க. ஓகேங்கண்ணா. இப்போ வந்து 6 வருஷமா வச்சுட்டு இருக்கேன்னு சொல்றீங்கண்ணா. இப்போ நோய் மேலாண்மையில என்னங்கண்ணா பண்றீங்க? நோய் மேலாண்மைக்கு இங்கிலீஷ் மருத்துவம் தான் மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா. இல்ல ஓரளவுக்கு காப்பாத்துற கண்டிஷன்ல இருந்தாலும் நாட்டு மருந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே. இல்ல அப்படின்னா இங்கிலீஷ் மெடிசன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது. ஓகேங்கண்ணா. இப்போ சேவலுக்குலாம் என்ன மாதிரி உணவெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஃபுட் எந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க? ஃபுட்டு வந்து கம்பு தான், பியூர் அண்ட் ஃபுல் கம்பு. சிக்ஸ்லேருந்து சேவல் எல்லாமே வந்து பியூர் அண்ட் ஃபுல் கம்பு. நம்ம அரிசியை மிக்ஸ் பண்ணி வைக்கிறது இல்லை, கம்பு மட்டும் தான் வச்சுட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா. மக்காச்சோளம்லாம் யூஸ் பண்றது இல்லையாங்கண்ணா? மக்காச்சோளம் வந்து சிக்ஸுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். சிக்ஸுக்கு உடச்சி சிக்ஸுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகேங்க. ஒன்றுனா வந்து எந்த மாதிரி இப்போ ஒரு சில சேவல் வந்து வெயிட் கம்மியாக இருக்கும், நல்லா நமக்கு முக்கியமான லைனாக இருக்கும் சேவல். அந்த மாதிரி சேவல் வெயிட் கெயின் பண்ணுறது கடலைப்பருப்பு கொடுக்கலாம். கடலைப்பருப்பு கொடுக்கலாம், இல்லை கம்பு ஊற வச்ச கம்பு கொடுக்கலாம். ஊற வச்ச கம்பு டைமிங்க்கு ஃபீட் வைக்கணும். டைமிங்க்கு ஃபீட். இப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு ஃபார்ம் எடுத்தீங்க? 5 o'clock இன்னும் 5:30 டைமிங் கீப் அப் எப்பயுமே கீப் அப் பண்ணிடுறோம். நம்ம இல்லைன்னா நம்ம கடற்கரையில் வேலை செய்யறவங்க வச்சிருவாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 2 நேரம் தீனி வைப்பாங்க, ஒரு சில பேர் 1 நேரம் தான் தீனி வைப்பாங்க. நாம இந்த மாதிரிங்கண்ணா நம்ம ப்ரீடிங் சேவலுக்கு மட்டும் தான் மார்னிங் ஒரு ஃபீடு, ஈவினிங் ஒரு ஃபீடு. மீதி இருக்கிற சேவலுக்கு எல்லாமே வந்து ஈவினிங் மட்டும்தான். ஒரு நேரம் தீனி. சிக்ஸுக்கு மார்னிங் ஈவினிங் 2 டைம்ஸ் ஃபீடு. சிக்ஸுக்கு வந்து எப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே கம்பு தான் தரீங்களா, இல்லை ப்ரீ ஸ்டார்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் தரீங்களா? அதர் 20 days மட்டும் ப்ரீ ஸ்டார்டர் கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் அதுக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பு. அப்புறம் மேய்ச்சல் இருக்கிற புழு, அதை பூச்சி அதுவே சாப்பிட்டு பெருசாகிக்கிறதா. ஓகேங்கண்ணா. இதில் இருக்க சிரமங்கள்லாம் என்னங்கண்ணா சேவல் வளர்ப்பில் இருக்கிறது? சிரமங்கள் இருக்கிறதுனா குஞ்சை காப்பாற்றுறது தான் சிரமம். குஞ்சை காப்பாற்றிட்டா ஒரு 3 மாதம் 4 மாதம் கண்டிஷன் வரைக்கும் காப்பாற்றிட்டா பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து சேர்ந்துடும் நமக்கு. சரி, ஓகேங்க. இப்போ ஒரு கோழியில் வந்து எத்தனை முட்டைன்னு அடை வைக்கலாம்? பிரதர் நம்ம வந்து 11 முட்டை 12 முட்டை வரைக்கும் அடை வச்சுட்டு இருக்கோம் பிரதர். ஓகே. இப்போ நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்க பெருவடையில் வந்து அடை வச்சு எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது, நாங்கள் இன்குபேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ பெருவடையும் சிறுவடை மாதிரியே குஞ்சு பொறிக்கும் இல்லைங்க பிரதர்? பொறிக்குது பிரதர், பொறிக்குது. அதெல்லாம் எந்த ஒரு தப்பு இல்லாமல். ஆனால் இப்போ ஒரு சில பேர் சேவல் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்களுக்கு மட்டும்தான் தராங்க, ஒரு சில பேர் உள்ளூரில் மட்டும் தராங்க. நாம் எப்படிங்கண்ணா பண்ணுறோம்? அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேயே கொடுத்துட்டு இருக்கோம். மேங்களூர்லேருந்து டாடா நகர், வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். எல்லா பக்கம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள்? டிரான்ஸ்போர்ட் பண்ணி தான்
ஓகே. இப்போ உங்க ஓன் ப்ரீட் மட்டும் பண்றீங்களா, வெளியே எடுத்து பண்றீங்களா? நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சேல்ஸ்க்கு வந்து ஓன் ப்ரீட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்க. இப்போ இப்போதைக்கு வந்து நீங்க உங்களுக்கு எவ்வளோ சேவல் ப்ரீட் பண்ணி எவ்வளோ குஞ்சு ஆகுதோ அந்த பட்டா ஆகிறதுல நீங்க அதை மட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க. பிரதர், ஒரு தோராயமா ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து எவ்வளவு பட்டா உங்க கைக்கு வந்து சேரும்? 40 to 45 பட்டா கேரண்டியா வந்துரும். ஓகேங்க. இப்போ 45 பட்டா நீங்க கொண்டுட்டு வந்து நீங்க வந்து அப்படியே இங்க இருந்தே கொடுத்துருவீங்க. நம்மகிட்ட ரெடி கண்டிஷன் ஆயிடுச்சுன்னா நம்ம போட்டோ வீடியோ போட்டு கொடுத்துருவோம். ஓகே பிரதர். இப்போ வந்து உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்தா நீங்க வந்து எந்த நம்பர்ல எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் கால் பண்ணுவீங்க? மார்னிங் 7 o'clock இருந்து நைட் 10 o'clock வரைக்கும் நம்ம ஃபோன் அட்டெண்ட் பண்ணலாம் பிரதர். ஓகே. வாட்ஸ்அப் நம்பரும் அதே நம்பர் தான். ஓகேங்க பிரதர். நான் உங்களோட நம்பர் வந்து கொடுக்குறேன். நீங்க ப்ரீடிங் சேவல்லாம் இருக்கு இல்லைங்க பிரதர், உங்க லைனேஜ் சேவல் எல்லாம் வந்து ஒவ்வொன்றா வந்து காட்டுங்க. நம்ம அதை வீடியோவில் அட்டாச் பண்ணி விட்டுறலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் அதை பார்க்கட்டுங்க. ஓகேங்க பிரதர். இது பார்த்தீங்கன்னா கேடி ஃபார்ம்ஸோட ப்ரீடர். ப்ரீடிங் சேவல் எப்பயுமே என்ன பண்ணணும்னா ஒரு 4.5 kgக்கு மேலே சூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம கிடைக்கிற பட்டா வந்து ஒரு மினிமம் கூற ஸ்டேஜில் நமக்கு வந்து ஒரு 4 கிலோ இல்லை 3,800 அந்த வெயிட்டில் இருக்கும். அப்புறம் நம்ம ரெடி பண்ணும்போது சேவல் என்ன கடலப்பருப்பு இதெல்லாம் கொடுக்கும்போது ஒரு 4.5 கிலோ அட்டைன் ஆயிரும் அதோட வெயிட்டு. அப்புறம் சேவல் வந்து நம்ம வால் கட்டு பார்க்கணும், முக சுத்தமாக இருக்கான்னு பார்க்கணும். பூ வந்து ஒரு சில பேர் உச்சி பூ லைக் பண்ணுவாங்க, மத்து பூ லைக் பண்ணுவாங்க. நமக்கு என்ன பிடிக்குது, மார்க்கெட்டில் என்ன டிமாண்ட் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அப்புறம் நமக்கு சேவல் மட்டும் நல்லதாக சூஸ் பண்ணோமானா கிடையாது, நம்ம சூஸ் பண்ணுற விடையில தான் நம்ம ஃபார்மே இருக்குது. அந்த விடை நல்லா அடகாக்குதா, நல்லா குஞ்சு காப்பாற்றுதா, அதுக்கு பொறிக்கிற குஞ்சுங்கெல்லாம் நல்லா நல்லா ஹெவி சைஸாக வருதா, நல்லா குவாலிட்டியாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ தான் நம்ம வந்து இப்போ ஒரு சில கோழி அடைப்படுக்கும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா முட்டையெல்லாம் வெளியே தள்ளி வச்சுருக்கோம். நம்ம முட்டையெல்லாம் உள்ளே தள்ளி இருக்கா, ப்ராப்பராக அடைப்படுத்திருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் நம்ம ஒரு விடை வந்து எப்படி நல்ல விடையான்னு சூஸ் பண்ணுறது அப்படின்னா அது ஒரு பேட்ச் முட்டை விட்டு அதை அடைப்படுத்து அதோட சிக்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தா தான் நமக்கு தெரியும். அப்படி தான் நம்ம ஃபார்முக்கு நிறுத்த முடியும். நம்ம ஒரு விடை வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காகலாம் ஃபார்ம் டெவலப் பண்ணிட முடியாது. இது எல்லாமே பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா பட்டா ஒரு நல்ல விடை நல்ல ப்ரீடர் சேவல் போட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல பட்டா நமக்கு வரும். ஏன்னா நம்ம லைனேஜ் செட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 years ஆயிரும். இது பார்த்திங்க ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.